ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிரியாணி இன்னைக்கு நம்ம குக்கர்லாங்க செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன், புதினா, மல்லி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஆனா கிளாஸ் ஃபுல்லா அரிசி எடுக்காம, முக்கா டம்ளர் வந்து நான் வந்து அரிசி எடுத்துருக்கேங்க. இப்ப தண்ணி ஊத்தி ஒரு 3 தடவ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. இப்ப நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அரிசிய ஊற விட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் அரிசி ஊறட்டும். இப்ப நான் வந்து சிக்கனையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரில் வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்தப்பறம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூட வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சமாக பெரட்டி கொடுத்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிராக எடுக்க வேணாம். புளிப்பு இல்லாமல் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பத்த வச்சுக்கலாம். இன்னைக்கு குக்கரில் தான் வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகின பின்னாடி 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இது கூட வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயமா இருந்தால் 2 வெங்காயம் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்தா சரி. நான் உப்பு சேர்க்காமே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட போகிறேங்க. வெங்காயம் வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 2 கீரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துக்கலாம். அதே அளவு வந்து மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பொடி சேர்க்குறேன். இப்போ 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட சேர்த்துக்குங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சேர்க்காதீங்க. இந்த மசாலா கூட வந்து சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ லெமன் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 லெமன் சேர்க்குறேன். கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொட்டையோட சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வரும். இப்போ 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அதோட சாறு மட்டும். லெமன் சேர்த்தப்படியே நல்லா பிரட்டி கொடுங்க. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிக்கன் வேகட்டும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ வந்து 3 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை நிறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டம்ளர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து தான் பெரட்டணும். அதனால வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த முன்னாடி ஒரு கிளறு கிளறி கொடுங்க. ஓரத்துலேருந்து கிளறுங்க. அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம். அதனால வந்து உடஞ்சிராம பார்த்துக்குங்க. அரிசி சேர்த்த பின்னாடி 2 கொதி விட்ட பின்னாடி கொஞ்சமா புதினா, மல்லித்தழை சேர்த்துட்டு குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க. குக்கர்ல பிரியாணி செய்யறனால நிறைய பேருக்கு குழஞ்சு போயின்னு சொல்றீங்க. ஆனா இதே அளவுல நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, ரைஸ் வந்து உடையாம அப்படியே சூப்பரா வந்து உதிரி உதிரியா வந்து பிரியாணி கிடைக்கும். இப்போ குக்கருக்கு மூடி போட்டாச்சு. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 விசில் மட்டும் விட்டா கரெக்ட்டா இருக்குங்க. விசிலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. இதை இறக்கி அப்படியே கீழே வச்சிடலாம். விசிலோட சத்தம் இறங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்க சூப்பரா கம கமன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. உதிரி உதிரியாவும் இருக்கு. குழையாமையும் சிக்கன் பிரியாணி வந்திருக்குங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல வீடியோ நெறைய இருக்கு. அதை ஒரு தடவ விசிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.